இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நினச்சிங்களேன். A and B are prime numbers. Find the LCM of A and B. என்ன சொல்லுவீங்க? இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னா 16 into 27 into 35 முதல்ல பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு வந்து LCM HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் LCMனா மேலே இருக்கிற ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னா 48 2 3 5 7 11. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இது அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியுமா? 2 power 4 into 3 2 3 அதில் தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். கரெக்டா? 2 power 4 16 16 into 3 48 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் 108 108 வந்து சொல்லுங்க பாப்பா, அந்த மாதிரி எழுதலாமா? அப்போ இது எப்படிலாம் 3 cube into 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 cube அப்படின்றது 27, 2 ஸ்கொயர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 108. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னென்னா கொடுத்துருக்க நம்பரை 2 3 5 7 11. ஸோ இந்த நம்பர்ஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணி எழுத தெரியணும். நெக்ஸ்ட் 140 எப்படி எழுதலாம்? 2 into 70 இதை வந்து 35 into 2ன்னு எழுதலாம். அடுத்து 5 into 7 அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் into 5 into 7 கரெக்டா? 5 7s are 35, 35 into 4 வந்து 140. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ என்னன்னா உங்களுக்கு எல்சிஎம் வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் 2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குன்னா ஹையஸ்ட் பவரை சூஸ் பண்ணணும் எல்சிஎத்துக்கு. 2 power 4. நெக்ஸ்ட் 3 இருக்குது இங்கேயும் இருக்குது, இங்கே 3 இல்லை. ஸோ 3ல் ஹையஸ்ட் பவர் என்ன? 3 power 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 5 இருக்குது 7 இருக்குது, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 into 7 அப்போ என்ன வரும் பாருங்கள்? 16 into 27 into 35 மல்டிப்ளை பண்ண சொல்லுங்க பார்ப்போம். 16 into 27 into 35 3780. இதுதான் வந்து எல்சிஎம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்லா வேல்யூஸும் லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. சப்போஸ் 2 வந்து 2 3 இடத்துல இருந்துச்சுன்னா 2க்கு பவர் எது அதிகமோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். 2 ஸ்கொயரும் இருக்குது 2 ஸ்கொயர் இருக்குது 2 power 4னா 2 power 4 தான் பெருசு. ஸோ அதை தான் நான் சூஸ் பண்ணிட்டேன். 3 இங்கேயும் இருக்குது இங்கே இல்லை. பட் 3யே நான் சூஸ் பண்ணணும்னா 2 3ல் சூஸ் பண்ணணும். 3 cube இல்லை 3 எது அதிகமோ அதை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணணும். 3 cube இன்ட்டு 5ல் ஒரே பவர் தான் இருக்குது, 5 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 7 இருக்குது. எல்லாத்தையுமே போடணும். ஆனால் 2 இடத்துல இல்லை 3 இடத்துல இருந்துச்சுன்னா பவர் எது அதிகமோ அதான் போடணும் எல்சிஎம்ல. எல்சிஎம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் பாருங்க. ஹெச்சிஎஃப் என்னன்னா இது மூணுத்துலேயும் காமனாக எது இருக்குன்னு பார்க்கணும். காமனாக என்னென்னலாம் இருக்குது? 2 இங்கே இருக்குது காமனாக, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. கரெக்டாக? வேறு ஏதாவது காமனாக இருக்கா? 3 வந்து பார்த்தோன்னா 2த்துல தான் இருக்குது, இங்கே இல்லை. 5 வந்து இங்கே தான் இருக்குது, 7ம் இங்கே தான் இருக்குது. அப்போ எது மட்டும் காமனாக இருக்குது? 2 மட்டும் தான் இருக்குல்ல. சரி, இப்போ ஹெச்சிஎஃப்ல எல்சிஎம்ல வந்து உங்களுக்கு என்ன சொன்னோன்னா வேல்யூ 2 3 இடத்துல இருந்துச்சுன்னா எது ஹையஸ்ட் வேல்யூ அதை மட்டும் சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஹெச்சிஎஃப்ல எது லீஸ்ட் வேல்யூவோ அதை தான் சூஸ் பண்ணணும். இப்போ 2க்கு வந்து 2 power 4ம் இருக்குது, 2 ஸ்கொயரும் இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ எது லீஸ்ட் வேல்யூ? 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயரை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் தான் மூணுத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 4 தான் உங்களோட ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா மூணுத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், லீஸ்ட் பவராக இருக்கணும். அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். எல்சிஎம்ன்றது எல்லா வேல்யூவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. சப்போஸ் ஒரு வேல்யூ வந்து 2 3 இடத்துல இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவரை சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்பர்ஸில். அடுத்த கணக்கு 3x square y z 5x square y z 12x square y square z cube அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ 3 5 12 இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 60. அப்போ தனியாக அது மட்டும் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு
இப்போ தான் நம்ம போட்டோம். எல்சிஎம்ல என்ன சொன்னேன்னா எல்லா வேல்யூவும் வரும். ஒரு வேல்யூ வந்து 2, 3 இடத்துல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஹையஸ்ட் பவரை சூஸ் பண்ணணும். எக்ஸ், ஒய், இசட் எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ எக்ஸுக்கு எங்க ஹையஸ்ட் பவர் இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஒய்க்கு எங்க ஹையஸ்ட் பவர் இருக்கு? ஒய் ஸ்கொயர். அப்புறம் இசட்டுக்கு? அப்போ இதுதான் வந்து எல்சிஎம். புரிஞ்சுச்சா? இப்போ ஹெச்சிஎஃப் என்ன பண்ணணும்னா 3, 5, 12க்கு எல்சிஎஃப் எடுக்கணும். ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 1 தான். ஏன்னா 1 தவிர மீதி எந்த நம்பரும் காமனாக டிவைட் பண்ணவே பண்ணாது. அப்போ 1 இன்டூ அதே மாதிரி ஹெச்சிஎஃப் என்ன சொன்னோன்னா 3த்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வேல்யூவை சூஸ் பண்ணணும், லீஸ்ட் பவரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இதில் லீஸ்ட் பவர் என்னவா இருக்கும்? எக்ஸு. இங்கே வேற இந்த இடத்துல ஒய், இசட். அப்போ என்ன வரும்? எக்ஸ், ஒய், இசட். அப்போ ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ், ஒய், இசட். எல்சிஎம் வந்து 60 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் இன்டூ இசட் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் 5/8, 3/4, 1/2. 3/4, 1/2. இதுக்கு வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா மேலே இருக்கிற நியூமரேட்டர்லாம் இருக்கிறது இல்லையா, அதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். கீழே இருக்கிற டினாமினேட்டருக்குலாம் வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கணும். இதுதான் ஃபார்முலா. எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு ஃப்ராக்ஷன் a/b, c/d, e/f. இதுதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் ACE divided by HCF of BDF. இதுதான் ஃபார்முலா. ஸோ எல்சிஎம் வந்து ஃப்ராக்ஷனுக்குன்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடு, கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடு. இப்போ 5, 3, 1 அதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 15. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நினச்சிங்களேன். A and B are prime numbers. Find the LCM of A and B. என்ன சொல்லுவீங்க? AB அப்படின்னு சொல்லலாமா? இப்போ 1 விட்டுருங்க. 3 and 5 are prime numbers. ஸோ இப்போ சப்போஸ் வந்து 2ம் ப்ரைம் நம்பர் தான், 3 ப்ரைம் நம்பர், 5ம் ப்ரைம் நம்பர். இந்த 3த்துக்கும் ப்ரைம் நம்பருக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி போட்டுருணும். சரி, இங்கே 15. நெக்ஸ்ட் 8, 4, 2ஓட ஹெச்சிஎஃப் என்ன? 2. அப்போ ஆன்சர் வந்து 15/2. எல்சிஎம் முடிஞ்சிச்சா? இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் 5/8, 3/4, 1/2. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற நியூமரேட்டருக்குலாம் ஹெச்சிஎஃப் எடுக்க போகிறீங்க, கீழே இருக்கிற நம்பருக்குலாம் வந்து எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. அப்போ என்ன வரும்? ஹெச்சிஎஃப் ஆஃப் 531 டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் 842 என்ன வரும் பாருங்க. மேலே ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 1. எப்பவுமே ஏவும் பியும் ப்ரைம் நம்பராக இருந்தால் அந்த 2 ப்ரைம் நம்பருக்கு உண்டான ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் எப்பவுமே. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 842 உடைய எல்சிஎம் என்ன? 8 தானே? 8 2ஆலையும் டிவைட் பண்ணிடலாம், 4ஆலையும் டிவைட் பண்ணலாம், 8ஆலையும் டிவைட் பண்ணலாம். ஸோ 8. இப்போ ஆன்சர் என்ன? 1/8. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் ஹெச்சிஎஃப் எடு, கீழே எல்சிஎம். அப்படியே ஆப்போசிட்டில் எடுக்க போகிறேன். எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம், கீழே ஹெச்சிஎஃப். இது வந்து ஃப்ராக்ஷனுக்கு. சரி, அடுத்து வந்து 0.24, 0.6, 1.8, 1.2. ஸோ இந்த மாதிரி வந்து டெசிமலில் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, சேம் தான். இது அப்படியே ஃப்ராக்ஷனில் மாற்ற முடியும்ல. இப்போ 24/100, 18/10, 12/10, 6/10. இப்போ ஃப்ராக்ஷனில் மாறிச்சு. இப்போ தான் போட்டோம். ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்க போகிறேன், கீழே இருக்கிறதுக்கெல்லாம் ஹெச்சிஎஃப் எடுக்க போகிறேன். அப்போ மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 48 வந்து 18 டிவைட் பண்ணாது. 72, 3, 4, 6 டைம், அது 12 டைம். ஸோ 72 தான் எல்சிஎம். 72 டிவைடட் பை ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10. மினிமம் 10ஆல் டிவைட் பண்ணு. அப்போ ஆன்சர் வந்து 7.2ன்னு எழுதிடலாம். ஃபைனலாக டெசிமல்லே ஆன்சர் பண்ணிடணும். ஓகே. இப்போ சப்போஸ் ஹெச்சிஎஃப் கேட்டாங்க இதே சம்முக்கு அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்? ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அப்போ மேலே இருக்கிறது ஹெச்சிஎஃப் எடுத்தால் என்ன? 6. 6 வந்து காமனாக எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். 6 டிவைடட் பை எல்சிஎம் வந்து 100. 0.06. முடிஞ்சுதா? ஃப்ராக்ஷனில் கேட்டால் என்ன கேட்குறாங்களோ அதை மேலே இருக்கிற நியூமரேட்டருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கும் பண்ணணும். இதுதான் டெசிமல் கொடுத்தா நீங்கள் ஃப்ராக்ஷனில் மாற்றி சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறீங்க.